Warm welcome to all. Today now we are going to discuss about the topic is 7th standard computer science painting in MS Word 2007 lesson 1 mark and 2 mark question. First பாருங்க இந்த லெசன்ல வந்து 1 mark question. Hard copy is commonly called as a dash. Hard copy வந்து என்ன சொல்லுவோம்னா print out அப்படினு சொல்லுவோம். Print out இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் எல்லாமே hard copy அப்படினு சொல்லுவோம். Does a document before printing is known as a print preview. என்ன பண்ண முடியும் நம்ம ஃபஸ்ட்டு பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி பிரிண்ட் ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம் அதை வியூ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் வியூ ஏ டாக்குமெண்ட் பிஃபோர் பிரிண்டிங் இன் நவுனஸ் ஏ பிரிண்ட் ப்ரிவ்யூ முன்னாடி என்ன பண்ணிக்கலாம் ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஏதாவது நம்ம வந்து பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஏதாவது பேஜஸ் லைன்ஸ் ஏதாவது கட் ஆகுதா டெக்ஸ்ட் ஏதாவது கட் ஆகுதான்னு வியூ பண்ணி பார்த்துக்கலாம் தேர்ட் ஒன் ஃபிக்ஸ்டேஷன் ஆஃப் த லே அவுட் இஸ் கால்டு த ஓரியன்டேஷன் அதை லே அவுட் வந்து ஃபிக்ஸ்டேஷன் பண்ணியிருக்க என்ன சொல்லுவோம்னா ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் fourth one page setting enables you to change the page top left right bottom dash அந்த பேஜ் செட்டபிள்ஸ் வந்து எனேபிளாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடிட் பண்ணிக்கலாம் அதை வந்து லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு பாட் அந்த மாதிரி இருக்கிற வந்து வரக்கூடியது மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் டேஸ் ஆப்ஷன் print the document on paper as required by the user print ஆப்ஷனில் என்ன பண்ணிக்கலாம் அந்த பேப்பரில் வந்து பிரிண்ட் பண்ணி அதை எடுத்துக்கலாம் அந்த யூஸர் வந்து அந்த பிரிண்ட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அந்த பேப்பரில் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரோமன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பாருங்கள் வியூவிங் த டாக்குமெண்ட் பிஃபோர் பிரிண்டிங் இஸ் கால்ட் அஸ் த பிரிண்ட் ப்ரிவ்யூ இந்த டாக்குமெண்ட்டை வியூ பண்ணி பார்க்குறதுனா பிஃபோர் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வியூ பண்ணி பார்க்குறதுக்கு பேர் வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ த கீபோர்ட் ஷார்ட்கட் டு பிரிண்ட் த டாக்குமெண்ட் இஸ் டேஷ் Ctrl+B கீபோர்ட் ஷார்ட்கட் பிரிண்ட் இருக்கிற ஷார்ட்கட் என்ன பார்த்தீங்கன்னா Ctrl+P அப்படின்னு சொல்லுவோம் கிளிக் டேஷ் பட்டன் டு கோ back to the your document without printing it cancel பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பிஃபோர் என்ன ஆயிரும் பேக் முன்னாடி போயிடும் நம்ம பிரிண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி Ctrl+Pங்கிறத கொடுத்துட்டு அந்த டயலாக் பாக்ஸ் டிஸ்பிளே ஆகல கேன்சல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் முன்னாடி வந்துடும் அகைன் ஸ்டெப்பு பிரிண்ட் ஆகாது வெளியில் வந்துடும் வித்தவுட் பிரிண்டிங் பிரிண்ட் அந்த டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகாது ஃபோர்த் ஒன் மேக்னிஃபையர்ஸ் என்லார்ஜஸ் த கண்டென்ட்ஸ் ஆஃப் த பேஜ் இந்த மேக்னிஃபையர் அப்படிங்கிற வந்து இந்த பேஜ் வந்து வியூ பண்ணி காட்டுற ஜூம் மாதிரி அது ஒரு ஆப்ஷன் மேக்னிஃபையர் அப்படிங்கிற வந்து இந்த பேஜஸ் மட்டும் வியூ பண்ணி காட்டும் டிஃபால்ட் ஓரியன்டேஷன் இஸ் டேஷ் டிஃபால்ட்டாக வரக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்டில் வந்து டிஃபால்ட்டாக பேஜ் செட்டப் வந்து போர்ட்ரைட்டில் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின் வாட் இஸ் ஏ ஹார்ட் காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி ஹார்ட் காப்பி இஸ் த பிரிண்ட் அவுட் டேக்கன் ஆன் ஏ பேப்பர் ஹார்ட் காப்பி அப்படிங்கிற வந்து பேப்பரில் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிற வந்து ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம் சாஃப்ட் காப்பி அப்படிங்கிற வந்து ஒரு என்ன பண்ணிக்கலாம் பென் ட்ரைவ்லையோ மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணுறது வந்து சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவோம் சாஃப்ட் காப்பி இஸ் அவுட்புட் சீன் ஆன் த மானிட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணோம் இல்லை அப்படின்னா சிஸ்டத்தில் இருக்க வந்து பென் ட்ரைவ்லையோ ஒரு சிடிலையோ என்ன பண்ணலாம் மூவ் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம் நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் லிஸ்ட் சம் ஆஃப் த காமன் ஆப்ஷன்ஸ் இன் பிரிண்ட் ப்ரிவ்யூ டூல் பார் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிண்ட் த டாக்குமெண்ட் பிரிண்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் மார்ஜின்ஸ் டு செட் த பேஜ் மார்ஜின்ஸ் என்ன பண்ணிக்கலாம் மார்ஜின்ஸில் வந்து நம்ம பேஜஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் மார்ஜின் மூலியமாக நெக்ஸ்ட் வந்து ஓரியன்டேஷன் டு செட் த பேஜ் இன் போர்ட்ரைட் ஆர் லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன் என்ன பண்ணுவோம் ஓரியன்டேஷனில் வந்து போர்ட்ரைட்டாவோ லேண்ட்ஸ்கேப்பாவோ என்ன பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம் சைஸ் டு செட் த பேப்பர் சைஸ் இதில் வந்து லெட்டரு A4 A3 லீகலு எக்ஸிக்யூட்டிவ் இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்குது பேப்பரில் வந்து அதை வந்து நம்ம பேப்பர் சைஸை வந்து செட் பண்ணிக்கலாம் அதில் வந்து ஜூம் என்லார்ஜ் த பேப்பர் சைஸ் இன் த ப்ரிவ்யூ அந்த ஜூமில் போய் என்ன பண்ணிக்கலாம் பேப்பர் சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணிக்கலாம் ஜூம் இன்னொன்று கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் சின்னதாகும் ஜூம் அவுட்டுன்னு கொடுத்தீங்கன்னா பெருசாகும் நெக்ஸ்ட்டு ஒன் பேஜ் டிஸ்பிளே ஒன் பேஜஸ் அட் எ டைம் ஒரு இதில் வந்து டிஸ்பிளே பண்ணுற ஒரே ஒரு பேஜ் அட்டன் டைம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி வைக்கலாம் இல்லை 2 or 3 பேஜஸ் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி என்ன பண்ணிக்கலாம் செட் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே த 2 பேஜஸ் அட் எ டைம் ஒரே டயத்தில் வந்து 2 பேஜஸும் டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம் ஷோ ரூலர் ரூலரை வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மேக்னிஃபையர் என்லார்ஜஸ் த கண்டென்ட் ஆஃப் த பேஜ் மேக்னிஃபையர் அப்படின்னா இல்லை என்லார்ஜ்னா ரொம்ப பெருசாக கொண்டுட்டு வருது என்லார்ஜ்னா பெருசாக கொண்டுட்டு போகிறது கண்டென்ட் பேஜை வந்து கொண்டுட்டு வருது நெக்ஸ்ட் பேஜ் ஷோ நெக்ஸ்ட் பேஜ் இன் த ப்ரிவ்யூ நெக்ஸ்ட் பேஜ் என்ன பண்ணலாம் ப்ரிவ்யூக்கு வந்து கொண்டுட்டு போகலாம் நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் பேஜஸ் ஷோ ப்ரீவியஸ் பேஜ் இன் த ப்ரிவ்யூ முன்னாடி பேஜுக்கு என்ன பண்ணலாம் போகலாம் க்ளோஸ் பிரிண்ட் ப்ரிவ்யூ க்ளோஸ் த ப்ரிவ்யூ மோட் அண்டு ரிட்டர்ன் டு நார்மல் வியூ என்ன பண்ணிக்கலாம் இந்த மோடு வியூ வந்து என்ன பண்ணிக்கலாம் நார்மலாக கொண்டு போய்க்கலாம் ரிட்டர்ன் பண்ணி நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் how will you change the page orientation எப்படி வந்து நீங்கள் பேஜ் ஓரியன்டேஷன் வந்து சேஞ்சஸ் பண்ணீங்க
Fixation of the layout is called the orientation. Fixation of the layout வந்து என்ன சொல்லுவோம்னா orientation அப்படின்னு சொல்லுவோம். Either portrait vertical or landscape horizontal as orientation for the document. அந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணலாம் லேஅவுட் ஓரியன்டேஷனில் வந்து போர்ட்ரைட் அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கும், இல்லை லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா ஹரிசாண்டலாக இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம் ஓரியன்டேஷன் ஃபார் த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Next, fourth question. What is the page setup? Page setting enables changing the page top, left, right and bottom, margins and selecting the paper size and orientation. இந்த பேஜ் செட்டிங்கில் என்ன பண்ணிக்கலாம், பேஜ் செட்டப் டாப்பில் எத்தனை இன்ச்சு வேணும், பாட்டத்தில் எத்தனை இன்ச்சு வேணும், லெஃப்ட்டில் எத்தனை இன்ச்சு வந்து பேப்பரோட சைஸ் வந்து ஸ்பேஸ் வேணும், ரைட்டில் எவ்வளோ வேணும், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் பேஜ் செட்டப்பில் போய் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் டீட்டெயில். எக்ஸ்பிளைன் த பிரிண்ட் டயலாக் பாக்ஸ் வித் இட்ஸ் ஆப்ஷன்ஸ். First on the name. In the list, click the printer you have installed and want to use. அதில் என்ன பண்ணிக்கலாம் பிரிண்டர் என்ன பிரிண்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான பிரிண்டரை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டைப் 2 for the selected printer tells the type of printer you selected such as a laser. நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் வந்து லேசர் பிரிண்டர் வச்சுருந்தீங்கன்னா லேசர் ஜெராக்ஸ் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது நார்மல் இன்ஜெக்ட் பிரிண்டர் இது மாதிரி வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா பிரிண்ட் என்ன ஆகும், டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். Properties. Click this button when you want to change the properties such as the paper type for the printer that you are using. ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஏதாவது பேப்பரில் ஏதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணி அதை வந்து லேஅவுட்டில் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் பிரிண்டர். கிளிக் திஸ் பட்டன் டு ஃபைண்ட் த பிரிண்டர் தட் யூ ஹேவ் ஆக்சஸ் டு. ஃபைண்ட் பிரிண்டர் நமக்கு தேவையான பிரிண்டரை வந்து சர்ச் பண்ணி அது மூலிமா நம்ம வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிரிண்ட் டு ஃபைல். செலக்ட் திஸ் செக் பாக்ஸ் டு கிரியேட் த ஃபைல் ஃப்ரம் த டாக்குமெண்ட் இன்ஸ்டால்ட் ஆஃப் ரவுட்டிங் இட் டைரக்ட்லி டு ஏ பிரிண்டர். அந்த டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம தேவையான ஃபைலை க்ரியேட் பண்ணி அந்த ஃபைல்லேருந்து என்ன பண்ணிக்கலாம் இன்ஸ்டட் அதை வந்து ரவுட்டிங் வந்து டைரெக்டாக பிரிண்ட் கொடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் காப்பீஸ். அந்த பிரிண்டரில் கொடுக்கக்கூடியது வந்து இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு எத்தனை காப்பீஸ் வேணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பிரிண்டர் இதில் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 5 காப்பீஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் லிஸ்ட்டு செக் த நம்பர் ஆஃப் காப்பீஸ் தட் யூ வாண்ட் டு பிரிண்ட். அந்த பிரிண்டில் போய் காப்பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாக 1 இருக்கும். அதில் ஒரு 3 or 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தோம்னா 5 காப்பீஸ் வந்து பிரிண்ட் ஆகும். கலெக்ட். செலக்ட் த செக் பாக்ஸ் இஃப் யூ want your print job to be kept in the order that you created in your document when printed. This checkbox is available if you are printing multiple copies. இந்த கலெக்டில் போய்ட்டு நிறையா காப்பீஸ் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், மல்டிபிள் காப்பீஸும் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு எத்தனை காப்பீஸ் கொடுக்குறீங்களா நீங்கள் கொடுக்கக்கூடிய எவ்வளோ மல்டிபிள் காப்பீஸும் கொடுத்தனாவே நிறைய வரும் பிரிண்ட்டு. அந்த பிரிண்ட் ஜாபில் போய்ட்டு அந்த கிரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டில் வந்து பிரிண்ட் பண்ணுறீங்க. பிரிண்ட் பண்ணுறது வந்து செக் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த செக் பாக்ஸில் உள்ளே போய் பிரிண்டிங் மல்டிபிள் காப்பீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நிறைய காப்பீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். பேப்பர் பர் ஷீட். இன் திஸ் லிஸ்ட் செக் த நம்பர் ஆஃப் பேஜஸ் தட் வில் அப்பியர் ஆன் ஒன் பிரிண்டட் பேஜஸ். சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பர் ஆஃப் பேஜஸ் வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே பேஜில் வந்து டபுள் சைடு வர மாதிரி இருக்குது. ஒரே பேஜில் ஒரே பேப்பரில் வந்து 4 பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த பேப்பரில் வந்து எத்தனை இது வந்து வரணும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆல். கிளிக் திஸ் ஆப்ஷன் இஃப் யூ வாண்ட் டு பிரிண்ட் ஆல் பேஜஸ் இன் யுவர் ஃபைல். எல்லா பேஜஸும் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்கும். ஆல்னு கொடுத்தீங்கன்னா ஆல் பேஜஸும் வந்து பிரிண்ட் ஆகும். கரண்ட் பேஜஸ். கிளிக் திஸ் ஆப்ஷன் இஃப் யூ ஒன்லி வாண்ட் டு பிரிண்ட் த பேஜ் தட் யூ கர்சர் இஸ் கரண்ட்லி ஆன். இந்த கர்சர் எந்த பேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்குதோ அந்த பேஜஸ் மட்டும் கரண்ட் பேஜுங்கிற கொடுத்தோன்னா கர்சர் எந்த பேஜில் ஒர்க் ஆகிட்டு இருக்கோ அந்த பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். பேஜஸ். கிளிக் திஸ் ஆப்ஷன் அண்ட் ஆட் த பேஜஸ் நம்பர்ஸ். பேஜ் நம்பர்ஸ் ஆர் பேஜ் ரேஞ்சஸ் இன் த பாக்ஸ். அந்த பேஜஸில் போய் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து செப்பரேட்டடாக ஒரு 10 பேஜஸ் இருக்குன்னா அதில் ஒரு 7 பேஜஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எனக்கு 7 பேஜஸ் மட்டும்னா அந்த பேஜுங்களை போய்ட்டு பேஜ் நம்பர் 7 கொடுத்தோன்னா அந்த 7 பேஜ் மட்டும் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஓகே. கிளிக் திஸ் பட்டன் டு சென்ட் யுவர் டாக்குமெண்ட் டு த பிரிண்டர். அந்த என்ன பண்ணுவோம், ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து பிரிண்ட் ஆகும். இல்லை கேன்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் விட்டு வெளியில் வந்துடும். கிளிக் திஸ் பட்டன் டு கோ பேக் டு யுவர் டாக்குமெண்ட் வித்தவுட் பிரிண்டிங் இட். பிரிண்ட் பண்ணாமே கேன்சல் கொடுத்தீங்கன்னா வெளியில் வந்துடும். இந்த லெசனில் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த லெசனில் நீங்கள் இன்றைக்கி என்ன வந்து ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் இன் எம்எஸ் வேர்டுன்னு சாப்டர் 2ல் வந்து பிரிண்டிங் இன் எம்எஸ் வேர்டுன்னு சொல்லிட்டு மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு.
இது வந்து நம்ம இதில் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ரைட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூஸ் அ கட் ஆன்சர் ஃபஸ்ட் ஒன்று சூஸ் அ கட் ஆன்சர் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் அதில் வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு ஹோம்ஒர்க் எழுதி சென்ட் பண்ணால் போதும். ரிமைனிங் ஒரே ஒரு டீட்டெயில் இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.